சாவித்ரி பாசமலர் பிரதர்ஸ்க்கு சப்போர்ட்டா? இங்க பார், இவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நீ சைலண்டா மெயின்டைன் பண்ணு. யூ ஆர் எ கேர்ள், கம் ஃபாலோ மீ. இவனை வீட்லயே விட்டு வந்தலாம்னு சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? ஓ இதான் வீடா? ஓகே தட்ஸ் ஆல். அடச்சே, என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? ஏன் குருவி மேல கூடு கட்டி இருக்கு? இதுக்கெல்லாம் செப்பரேட்டா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டாம்? உன்னை பாத்ரூம்னே அது பாத்ரூம் நினைச்சிருச்சு. ஓ கணக்கு. மாமா பேட் ஸ்மெல் வருது. 10 feet distance. என்னங்கடா ஒரு நோயாளி ஒதுக்குன மாதிரி ஒதுக்குறீங்க? வாங்க 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 வாங்க. நீங்களாவது கூப்பிடுறீங்களா? இவங்க எல்லாம் ஒதுக்குறாங்க. அடக்கி வாசி. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏங்க உட்காருங்க. என்னங்க இது? ஹால்ல குருவி கூடு கட்டுறதுக்கு யாருங்க அலோவ் பண்ணது? குருவி எல்லாம் பஞ்சாயத்துல பர்மிஷன் வாங்கியா கூடு கட்டு? அதுவா கட்டுறதா அதுவா பிரிக்கிறதா? கணக்கு ஒன்ன கேக்கல, இது ஓ வீடா? அத பிரிச்சு அறிய கூடாதுங்க. அதை பிரிக்க முடியாதுங்க. ஏன்? அதை பிரிச்சதுனால எனக்கும் பொண்ணுக்கும் பயங்கர தகராறுங்க. ஐயோ பொண்ணுக்கு அவசியமா? அப்ப ஆள் பூரா குருவி கூட கட்டி வைங்க, வரவன் தலையில பேண்ட் வைக்கிட்டு. உட்காருங்க. நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. இல்ல இருக்குது. சே சே சே, என்னங்க இது? கேவலம் தான் கணக்கு புள்ளைங்க, நம்ம முன்னாலே உட்கார மாட்டாரு. சில நேரங்கள்ல உட்காருவாருங்க. நீங்க போய் பொண்ணு எடுத்துட்டு வாங்க. இவருதாமா மாப்பிள்ள. வாவ், குட் லுக்கிங் கேர்ள். என்னமா அது? என்ன மன்னிச்சிடுங்க. வெரி குட் லுக்கிங். மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. டேய் அத நான் சொல்லணும். சொல்லுங்க. காபி ரொம்ப சூடா இருக்குதுங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா? உனக்கும் தம்பிங்களுக்கு பிடிச்சிருந்தாவே எனக்கு போதும். அப்ப பேச வேண்டியதுல பேசலாமா? இதுல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செய்வேன். ஐயா நீங்க ஒண்ணு செய்யலனாலும் பரவாயில்லைங்க, பேச வேண்டியது அது இல்லைங்க. நாங்க உங்க பொண்ணு சில கேள்விங்க கேட்போம், அதுக்கு அவங்க சரியா பதில் சொன்னாதானே இந்த கல்யாணம். கரெக்ட். கேள்வி கேட்கறதுக்கு என்ன கோடீஸ்வரர் நிகழ்ச்சியா? அப்படியே கேட்டாலும் அவர்தான் கேட்பாரு. அவங்க ரெடி. மாப்பிள்ள நீங்க ரெடியா? மாமா நீ கேளுமா. நடுனா நீதான் ஃபர்ஸ்ட் கேளு. பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர பொண்ணு என்ன சீர் கொண்டு வருவா? சீப்பு கொண்டு வரும். சீவிக்கா கேக்குறான் பாரு ஒரு கேள்வி. ஒரு பணக்கார பொண்ணா இருந்தா எல்லாத்தையும் கொண்டு வரும். ஆனா ஏழை பொண்ணா இருந்தா ஒரு தகர போட்டி 4 கிழிஞ்ச சேலையும் கொண்டு வரும். ஷூ எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஓ அந்த ஷூவா? புகுந்த வீட்டு மரியாதை, பிறந்த வீட்டு பெருமை, இது ரெண்டு கெட்டு போகாத அளவுக்கு அறிவை சீரா கொண்டு வரணுங்க. ஆஹா, என்ன தப்பா சொல்லிடுச்சா? பின்னி எடுத்துட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஒரு புருஷனை ஒரு பொண்டாட்டி எப்படி புரிஞ்சு நடந்துக்குவா? ஏண்டா நம்ம என்ன இந்தி பொண்ணைய கட்ட போறோம்? லாங்குவேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு தமிழ் பொண்ணு தானடா. வாமானா வர்றா, போமானா போறா. யோ மாமா. இது யோவா? என்ன வர வர மரியாதை டவுன் ஆகுது? எப்ப அது அப்புல இருந்து இருக்கு? புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும். புருஷனுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது. அதான் புரிஞ்சு நடந்துக்கிறது. அப்போ உன் புருஷனுக்கு என்ன பிடிக்காது, என்ன வெளிய அனுப்பிடுவியா? கண்டிப்பா. வெரி குட் ஆன்சர்மா. எப்பா வீட்டுக்கு போனா பெட்டி வடைகளை எடுத்து ரெடியா வச்சுக்க. ஏதியா போட்டி. இப்போ நானு அண்ணன் பொண்டாட்டிய இந்த தங்கச்சி எப்படி கூப்பிடுவா? துப்புடின்னு கூப்பிடு. என்னையா இது ஒரு கேள்வியா? அண்ணன் பொண்டாட்டி அண்ணின்னு கூப்பிடுவாங்க. will you shut up? ஓ காலேஜா? அடா அடா அடிங்கடா, வளைச்சாடிங்கடா. அம்மா அப்பா இல்லாத பொண்ணா இருந்தா அண்ணிய அம்மானே கூப்பிடலாம். சூப்பர். ஓகே ஆல் क्वेश्चन ஓவர். நெக்ஸ்ட் மேரேஜ் தானே? ஏனுங்க மாப்பிள்ளை எதுவும் கேள்வி கேட்கலையா? எனக்கு எல்லாமே இவங்க தான், அவங்க பாத்துக்கோங்க. இருந்தாலும் உங்க வாயால பொண்ணை பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? ஆமாங்க மாப்பிள்ள. பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு பிடிச்சு போச்சுங்க. அதேபடி குருவி கூட்ட பிரிச்சதுக்கே உங்க கூட சண்டை போட்டவங்க கண்டிப்பா குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்பயே அவங்களை பிடிச்சு போச்சுன்னு சொன்னேன்.